என்னப்பா? நேற்று சாயந்தரம் போல நான் கடை போனேன். அது ஒரு ஆளு படுத்து கிடந்தாரு, கிடந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருந்து வாந்தி எடுத்துக்கிட்டு கிடந்தாரு. அப்படியா? அவருக்கு ஏதாச்சும் சாப்பிட்டுருப்பாரு, குடிச்சிருப்பாரு போல கொஞ்சம். அதான் மண்ணில் கடந்து உருண்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பிறண்டுக்கிட்டு உருண்டுட்டு கிடந்திருப்பாரு. அதான் போற பிள்ளைங்க எல்லாம் வச்சு தோண்டு ஓடி இருக்குங்க. என்ன செய்யணும்னா, அவரு ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு இதை வாங்கி நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டுக்கிட்டு, நல்ல ஒரு கறி உள்ளி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, ஒரு கோழி அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு, பிள்ளைகளை நல்லா அன்பா பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, அப்பா அங்க ஓடா இங்க ஓடான்னு சொல்லி நல்ல புத்திமதி சொல்லி அவர் நல்லா வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். இவர் இப்படி குடிச்சாருன்னா பிள்ளைகளை விரட்டி விரட்டி அடிக்கவும் அங்கிட்டு ஓடவும் இங்கிட்டு ஓடவும் இருப்பாரு. குடும்பத்துல வந்து நெருவுரியா இருக்கும், ரொம்ப சிக்கலாவும் தெரியும். அந்த அந்த அம்மாவுக்கும் ஒரு என்ன இவர் இப்படி செய்தாருன்னு அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கும் சங்கட்டமா இருக்கும். அதனால இவர் வந்து நல்லா ஸ்டடியா வீட்டுல இருந்தாருன்னா அந்த குடும்பத்துல நல்ல ஆரோக்கியமா நல்ல சந்தோஷமா நல்லா வாழலாம். அந்த பேரமாரு பேத்திமாரு எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படலாம். குடிச்சிட்டு வந்தா பேத்தி அங்கிட்டு கிடக்கு அங்கிட்டு போதாத்தா அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கு இல்லாம பேசுங்க. அது பேரமார அதே மாதிரி சொல்லுவாங்க. இவர் நல்ல ஆரோக்கியமா நல்ல துணிமணிகள் எல்லாம் நல்லா துவைச்சு பிறக்கி கட்டி சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும். மண்ணுல பிறண்டுட்டு கிடந்தா அந்த அவங்க என்ன செய்வாங்க, பிள்ளைக்காடுகளை ஒரு எகழ்ச்சியா பேசும். ரோட்ல வரவும் ஒரு எகழ்ச்சியா பேசுவாங்க. ஒரு வண்டி ஓட்டிட்டு வரவும் என்ன சொல்லுவான், இவன் என்ன கூட கிடந்துக்கிட்டு இப்படி வண்டி போக விட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால பல பிரச்சனை இருக்கு. ஒரு ரோட்டை விட்டு அங்கிட்டு தள்ளி விழுந்துட்டா பிரச்சனை இல்லை. அதே ரோட்டில் ஒரு பசு வர நேரத்துல போய் விழுந்துட்டாலும் அதுவும் பாவம் தான். எல்லா சங்கடமும் இருக்குடா. ஆளுகளை வச்சு ஆளுங்க இருப்பதுல தான் பொறுப்பு. சரி, நன்றி.